بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக பாவிகள் மரணிக்கிற பொழுது அவர்களுக்கு அடைகிற கொடுக்கப்படுகிற வேதனைகளும், மண்ணறையில் அவர்களுக்கு செய்யப்படுகிற அவர்களுடைய தீமைகளுக்கு ஏற்ப வழங்கப்படுகிற தண்டனைகளை குறித்தும் நேற்றைக்கு இறுதியாக நாம் பார்த்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு வகையான மனிதர்கள் மரணிக்கிறார்கள். ஒன்று நல்லவர்கள், நல்ல முறையில் சுவர்க்கத்திலிருந்து கஃனாடை கொண்டு வரப்பட்டு அல்லாஹ்வுடைய அரிசி வரைக்கும் அவர்களுடைய உயிர் கொண்டு செல்லப்பட்டு மரியாதையாக தூங்க வைக்கப்படுகிற மனிதர்கள் ஒரு புறம் என்றால், பல்வேறு தீமைகளை செய்து இறைவனின் கோபத்திற்கு ஆளாகி இறைவனை மறுத்து இறை நிராகரிப்பாளர்களாக மரணித்திருக்கிற மனிதர்கள் கெட்ட வாடையோடு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாமல் பூமிக்குள்ளே அவர்களின் உயிர் தூக்கி எறியப்பட்டு பல்வேறு வகையான தண்டனைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை யார் என்று கேட்டால், அவர்களுடைய உயிர் உன்னதமானது. அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு சென்று அந்த போரிலே பிறரை வீழ்த்தி அந்த போர்க்களத்திலேயே கொல்லப்பட்ட ஷஹீதுகளுடைய மரண தருவாய். ஷஹீதுகளுடைய உயிர் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய உடலிலிருந்து பிரிந்து சென்று வானுலகம் சென்று மீண்டும் அந்த பூமிக்கு கொண்டு வரப்படுகிற நிகழ்வுகள் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இறந்த உடனேயே நேரடியாக அல்லாஹ்வால் சொர்க்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவங்களுக்கு கேள்வி கணக்கே இல்லை. கபருடைய கேள்வி கணக்கு, கபரில் உள்ள விசாரணை, கபரில் வழங்கப்படுகிற தூக்கம், கபரு வாழ்க்கை அப்படிங்கிறதே அவங்களுக்கு இல்லை. நேரடியாகவே அவங்க சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வலா தஹ்ஸபன் அல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள், உணவளிக்கவும் படுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு மேலும் தொடர்ந்து சொல்றான், ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற அந்த அருளை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வயஸ்தபிஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் ஹல்ஃபிஹிம் அல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். தமக்கு பிறகு வந்து சேர இருக்கிற, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டு தம்மை போலவே தம்மிடத்திலே வந்து சேர இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற பயமில்லாத கவலை இல்லாத அந்த வாழ்க்கையை நினைத்தும் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வயஸ்தபிஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் ஹல்ஃபிஹிம் அல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் வயஸ்தபிஷிரூன பிநிஅமத்தின் மினல்லாஹி வஃضலின் வஅன்னல்லாஹ லா யுضيع அஜ்ரல் முஃமினீன். அல்லாஹ் வழங்குகிற நியாமத்தையும் அருளையும் எண்ணி மகிழ்ச்சி அடைகிறார்கள். அல்லாஹ் மூமின்களுடைய செயல்களை அமல்களை வீணாக்க மாட்டான் என்பதை நினைத்தும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களுடைய நிலை இந்த மாதிரி இருக்கும். அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சாப்பிடுவாங்க அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக விளக்குறாங்க. என்ன மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க, அல்லாஹ் இடத்துல உணவளிக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய உயிர் எப்படி இருக்கும்னா, மனிதன் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா மறுமையில் விசாரணைக்கு பிறகுதான் அவன் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு அல்லாஹ் கௌரவம் கொடுக்கணும்னு நினைக்கிறான். இவங்க உலகத்திலே ஆக பெருசு என்று நம்பப்படுகிற ஒன்று எதிர் கேட்டால் மனுஷனுடைய உயிர் தான். அதுக்கு இணையாக அதுக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன்ட்ட வேறு எதுவும் பெருமதிப்புள்ளதாக இருக்கவே இருக்காது. சொத்துக்களை விட, உறவுகளை விட, நண்பர்களை விட, பதவியை விட, எதையும் விட, எல்லாத்தையும் விட ஆக பெருசு எது அப்படின்னு கேட்டால் ஒரு மனுஷனுக்கு
அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உயிர் தான் பெரியது. அப்படிப்பட்ட ஆகப்பெரிய ஒன்றை நமக்காக தியாகம் செஞ்சுட்டு வந்திருக்கிற காரணத்தினால அவனை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்பி மரணம் வரை மறுமை வரை காத்திருக்க வைக்காமல் உடனடியாக அவர் மரணித்த உடனேயே அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விளக்குறாங்க. இவரை இப்படியே இவருடைய இந்த மனித உடலோடு மனித வடிவத்திலேயே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி போகிறதுங்கிறது மறுமையில தான் நடக்கும். மறுமையினுடைய விசாரணைக்கு பிறகுதான் அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு யாரும் போக முடியும். ஆனா இப்பவுமே இவனுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது? அதே நேரத்தில் அவனை மனுஷனா உள்ள அனுப்ப முடியாது. வேற என்ன பண்ணலாம்? அவனுடைய உயிரை எடுத்து ஒரு பச்சை நிற பறவையினுடைய உடலுக்குள்ள அந்த உயிரை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சொர்க்கத்துக்குள்ளே நீ சுதந்திரமா சுற்றி திரி அப்படின்னு விட்டுருவானாம். அல்லாஹ் சொல்வான், நீ எங்க வேணாலும் போய்க்க, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க, அங்க இருக்கிற தங்க கூண்டுகள்ல நீ போய் இலைவாரிக்க அப்படின்னு அந்த உயிர்களெல்லாம் சொர்க்கத்திற்குள்ள ரொம்ப சுதந்திரமா பறவை விட்டுருவான். அவைகள் பறந்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று அல்லாஹ் அழைத்து கேட்பானாம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம். நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இங்க சொர்க்கத்தை கொடுத்துட்டியா அல்ல, இவ்வளவு பெரிய இன்பத்தை கொடுத்துட்டியா, இதுக்கு பிறகு வேற எங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டாம் மட்டும் திரும்பவும் கேட்பானா, இல்ல உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா சொல்லுங்க. அப்ப திரும்பவும் அவங்க சொல்லுவாங்களா, ஒன்றும் தேவையில்லை, நீ தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்பத்தை தந்துட்டியா, இதுக்கு பிறகு வேற என்ன இருக்குது? மூன்றாவது தடவை திரும்பவும் கேட்பானா அல்ல. உடனே அவங்க ஏதாவது கேட்டா தான் அல்ல நம்மிடத்துல விடுவான் போல இருக்குது என்று எண்ணி கடைசியா சொல்லுவாங்களாம், அப்படின்னா எங்களை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு. மீண்டும் உலகத்துக்கு எதுக்கு? மீண்டும் இதே மாதிரி நாங்கள் பூமிக்கு போய் உன்னுடைய பாதையில போருக்கு சென்று மீண்டும் நாங்கள் கொல்லப்பட்டு திரும்பவும் நாங்கள் சொர்க்கத்துக்கு வரணும். உலகத்துக்கு போறது வேற நோக்கத்தில் இல்லை, வாழ்றதுக்கு இல்லை, சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு இல்லை, விட்டுட்டு வந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு இல்லை. மரண தருவாயில கெட்ட மனிதர்கள் கேட்பாங்களே, கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன், நான் இந்த நல்லவன் ஆகிட்டு வந்துடுறேன், தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன், அந்த மாதிரி கேட்கிற கேள்வி இல்லை. இவ்வளவு பெரிய இன்பங்களை இன்னும் நாங்கள் பெறணும் அப்படின்னா இதை தரக்கூடிய உனக்காக இன்னும் நாங்கள் எங்களுடைய உயிர்களை அர்ப்பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பு கிடையாது, அதுக்கான வாசலை நம்ம அடைபட்டு போச்சு, உயிர் கைப்பற்றப்பட்டுச்சுன்னா மீண்டும் உலகத்துக்கு போறதுங்கிறது என்னுடைய விதியில கிடையாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நிறைவு செய்து விடுவான். அப்ப இந்த மாதிரி ஒரு உயிர் கைப்பற்றப்படுகிறது. இப்ப நமக்கு முன்னாடி 3 ஆப்ஷன் இருக்கிறது. நாம் எப்படி மரணிக்க போகிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், ஹக்க துகாத்திஹி, அவனை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். நீங்கள் மரணிக்கிற பொழுது இறைவனுக்கு கட்டுப்பட்ட நல்ல முஸ்லீம்களாக மரணிக்கணும். அவ்வாறு மரணிக்கிறதுல உலகத்துல 3 வகையான பார்ட்டா அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தினான். ஒன்று நல்லவர்களுடைய மரணம், இன்னொன்று கெட்டவர்களுடைய மரணம், இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் துறக்கிற வரையில் மரணம். இப்பொழுது நாம எப்படி மரணிக்க போகிறோம், எப்படிப்பட்ட பரிசை பெற போகிறோம், என்ன ஆசையை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்ள போகிறோம், அதை பத்தி நம்ம இடத்துல ஒரு பார்வை இருக்குதா, ஒரு சிந்தனை இருக்குதா? நம்ம என்னைக்காவது நம்முடைய வீடுகளிலேயோ அல்லது தனிப்பட்ட முறையிலேயோ நம்முடைய மரணம் குறித்து யோசித்திருக்கிறோமா? மரணம் குறித்து நாம யோசிக்கல அப்படின்னா நாம மரணத்துக்கு பிறகான வாழ்க்கைக்கு தயாராகலன்னு அர்த்தம். மரணத்துக்கு பிறகான வாழ்க்கைக்காகத்தான் நான் நன்மை செய்கிறேன், அதுக்காகத்தான் தொழுகிறேன், அதுக்காகத்தான் நோன்பு இருக்கிறேன், என்ன சொன்னாலும் நாம மரணத்தை குறித்து தனிப்பட்ட முறையில சிந்திச்சாகணும். நம்ம தொழுகையை சிந்திக்கிறதா இருக்கட்டும், நோன்பை சிந்திக்கிறதா இருக்கட்டும், நம்ம யாருக்கு அநியாயம் பண்ணிடக்கூடாது என்று வாழுகிற வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே நல்ல வாழ்க்கை தான். ஆனால் மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை சரியாக இருக்கணும்னா மரணத்தை பற்றி சிந்தனை வேணும். குறிப்பா மரண நேரத்தில் நான் எப்படி மரணிக்க போறேன், அது குறித்து நாம எத்தனை தடவை அல்லாஹ்விடத்துல கையேந்தி இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தம்மை தாமே ஒரு சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. இப்ப ரமலான் துவங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 19 நாட்கள் ஓடிடுச்சு. இந்த 19 நாட்களையும் மற்ற நாட்களையும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்திருப்போம். ஏன்னா துவா செய்வதற்கான வாய்ப்பு, நேரம், நமக்கு சூழல் அதிகமாகவே அமைந்திருக்கும். இஃப்தாரில் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு துவா செய்திருப்போம். சகருடைய நேரத்தில் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குதே, ஒரு 2 ரக்காத்து தொழுதுட்டு துவா செய்திருப்போம்.
மற்ற நேரங்களில் ஓடிக்கொண்டிருப்பதே போல இல்லாமல் ஒரு லோனுடைய தொழுகைக்கு வர்றோம், கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே என்று நினைக்கிற பொழுது கூடுதல் நேரம் இருக்கிறது, அங்க ஒரு 5 நிமிஷம் துவா செய்திருப்போம். இப்படி மற்ற நாட்களை விட துவா செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் நமக்கு இந்த ரமலானிலே வழங்கப்படுகிறது. நாமும் அந்த பிரார்த்தனையில் ஈடுபடுகிறோம். பெரும்பாலான மனிதர்கள் துவாக்களை அதிகமாக செய்யத்தான் செய்கிறோம். ஆனால் இந்த துவாக்களில் இடம்பெற்ற செய்திகள் என்ன? நாம ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம். நம்மள எத்தனை பேர் நம்முடைய மரணத்தை பற்றி துவா செய்தோம்? யாரெல்லாம் என்னுடைய மரணத்தை இப்படி ஆக்கி வை, நீ முஸ்லீமாகவே தவிர மரணிக்க வேண்டாம்னு எங்களுக்கு நீ கட்டளை போட்டிருக்கிற, நான் முஸ்லீமா மரணிக்கிற வாய்ப்பை எனக்கு கொடு, நான் நல்லவனா மரணிக்கிற வாய்ப்பை எனக்கு கொடு, என்னுடைய உயிர் சுவர்க்கத்து கஃனாடைகளால் கவரிடப்படுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடு, எல்லா வானத்தின் வாசல்களும் திறக்கப்பட்டு இல்லையில்லை என்னுடைய பெயர் பதிவு செய்யப்படுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடு, சிஜ்ஜீனிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, பாவியாக மரணிப்பதிலிருந்து என்னை பாதுகாப்பு கொடு அப்படின்னு நம்முடைய மரணத்தை குறித்து, மரணத்துக்கு பிறகான மன்னரை வாழ்க்கை குறித்து, மறுமை வாழ்க்கை குறித்து நாம் கேட்ட கேள்விகள் எத்தனை? யாரெல்லாம் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல செல்வத்தை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல மனைவி மக்களை கொடு, குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை நீக்கு, நோய் நொடியை நீக்கு, வியாபாரத்தில் வரக்கத்தை கொடு, கெட்டிக்கிட்டு இருக்கிற வீடு சீக்கிரமா கெட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடு, அதை கொடு, இதை கொடு, இதை கொடுன்னு உலகத்தில் லட்சம் கோரிக்கைகளை வச்சவன் உண்மையில நாம எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? நம்முடைய இறைவனை எல்லாரும் மற்ற சமுதாயம் எப்படி தங்களுடைய உலகியல் தேவைகளுக்காக இறைவனை நம்புகிறார்களோ அப்படித்தான் நாமும் வைத்திருக்கிறோமா? 2 பேருக்கு வித்தியாசம் இல்லையா? அவங்க கடவுளை ஏன் வச்சிருக்காங்க? அவங்களுடைய தேவை நிறைவேற்றுறதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. தேவை நிறைவேற்றல, அவன் விரும்புற மாதிரி நடக்கல அப்படின்னா கடவுளையும் தூக்கி உதாசீனப்படுத்திடுவாங்க. நீ எல்லாம் ஒரு கடவுளா? உனக்கு கண்ணு இருக்குதா? என் புள்ளதான் கிடைச்சிச்சா? இப்படி என்ன நாசமாக்கிட்டியே, உனக்கு நான் என்னவெல்லாம் செஞ்சேன்? என்னவோ செஞ்சது எல்லாத்துக்கும் அவர் பிரதி உபகாரம் செய்ய வேண்டிய ஒரு வேலைக்காரன் மாதிரி. இவர் ஒன்று செஞ்சு கொடுத்தாரு கடவுளுக்கு, செஞ்சு கொடுத்த உடனே செஞ்சோம்ல, அதுக்கு நீ என்ன பண்ணுன? அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சாலும் அதுக்கு நாம செஞ்சு முடிக்கல. அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய நன்றிகளுக்கு உபகாரங்களுக்கு நாம நன்றி செலுத்தி முடியல. இன்னும் நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் எவ்வளவு காலத்தில் நன்றி செலுத்த போறோம்னு தெரியல. அப்ப மற்ற சமுதாயத்தவர்கள் இறைவனை எந்த இடத்துல வச்சு இறை வழிபாடு செய்யறாங்களோ அப்படித்தான் நாம வழிபாடு செய்யறோமா? உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் நம்ம கண்ணியப்படுத்தலாட்டி நம்ம அல்லாஹ்வை நம்புறோம் என்று சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் நீ கண்ணியப்படுத்த, அல்லாஹ்வை உன் வேலைக்கார மாதிரி வச்சுக்கிட்டே நீ கேட்டா அவன் தரணும், நீ கேட்டது தரலாட்டி அவன் மேல உனக்கு கோவம், ஒரு வேலைக்கார மேல கோவம் வரலாம். வேலைக்காரனே அதை எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறீங்க, எடுத்துட்டு வரல, உனக்கு சம்பளம் தர்றேன், உனக்கு மாசம் ஆச்சுன்னா அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன், வீட்டு வாடகை கொடுக்குறேன், நான் சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறியா, உங்க வேலைக்கார மேல உங்களுக்கு கோபம் வரலாம். படைச்ச ரப்புல் ஆலமீன் மேல கோபம் வந்துச்சுன்னா அப்ப நாம இறைவனிடத்தில் என்ன பிரார்த்திக்கிறோம், என்ன கோரிக்கை வைக்கிறோம்? வெறுமனே உலகியல் தேவைகளுக்காக மட்டும் இறைவனிடத்தில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார். நாம் இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை, இறைவனை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சவில்லை, இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை, இறைவன் சொல்லுகிற மறுமை வாழ்க்கையை கபர் வாழ்க்கையை புரிய வேண்டிய விதத்தில் புரியவில்லைன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சிருந்தா நாம முதல்ல எதுக்கு முன்னுரிமை கொடுப்போம்? மற்ற எல்லாத்தையும் விட, ஆரோக்கியத்தை விட, செல்வத்தை விட, வாழ்வாதாரத்தை விட, குடும்ப நிம்மதியை விட, உலகத்தின் அந்தஸ்துகளை விட, அறிவு ஞானத்தை விட, எல்லாவற்றையும் விட யா அல்லாஹ் என்னுடைய மரணத்தை சிறப்பாக்கி வை, என்னுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி வை, என்னுடைய கபர் வாழ்க்கையை சிறப்பாக்கி, அதெல்லாம் கேட்டிருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேர தொழுகையிலேயும் செய்கிற துஆ, தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துஆ என்று அவர்கள் ஓதி காட்டி இருக்கிற துஆக்களை எடுத்து பாருங்கள். அதிலே இடம்பெற்ற தவறாமல் இடம்பெறுகிற பிரார்த்தனை எது தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நாரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யாய வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஏதோ ஒரு நாளைக்கு ஒருக்க, ஒரு வாரத்துக்கு ஒருக்க, எப்பவாவது ஒருக்க இல்ல, வாழ்க்கையில் உணவு எவ்வளவு தேவையோ, சுவாசம் எவ்வளவு தேவையோ, ஆரோக்கியம் எவ்வளவு தேவையோ, அதை எவ்வளவு கேட்கணுமோ அதை விட அதிகமாக ஒவ்வொரு நேரம்னு சொல்வதை விட ஒவ்வொரு தொழுகையிலே சுபுவுக்கு வர்றோம், சுபுவுடைய முன் சுன்னத்து, சுபுவுடைய ஃபர்து,
லுஹருடைய முன் சுன்னத்து, லுஹருடைய ஃபர்து, லுஹருடைய பின் சுன்னத்து, ஒவ்வொரு தொழுகையின் அத்தஹியாத்திலும் இருப்பிலையும் நபிகளார் செய்கிற துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, இறைவா கபருடைய வேதனையிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நம்ம எத்தனை பேர் இந்த துஆவை இவ்வளவு முக்கியத்துவத்தோடு, ஒருவேளை தொழுகையில் ஓத வேண்டிய துஆ என்று மனப்பாடம் பண்ணி இருந்தாலும் கூட பல பேர் அதை ஓதி இருப்போம். ஆனா அதை புரிஞ்சு விளங்கி தொழுகைக்கு பிறகு நம்முடைய லாங்குவேஜில் துஆ கேட்போம்ல, யாழ்லா எனக்கு அதைத்தான் இதைத்தானு, அப்ப யாழ்லா என்ன கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தான் அப்படின்னு எத்தனை பேர் கேட்கிறோம்? கேட்டிருந்தால் நம்முடைய கேள்வியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். கேட்காமல் இருந்தால் இன்றிலிருந்து நாம் அந்த துஆவை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. நம்முடைய மரணத்தை குறித்த ஒரு பார்வை நமக்கு இருக்கணும், ஒரு சிந்தனை இருக்கணும். மரணத்தை பத்தி நம்ம வீடுகளில் பேசுறதே இல்லைங்க. மரணத்தை பத்தி பேசினாலே அபசகுணமா பேச, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, வாயில போடு, ஒருவேளை நான் இறந்துட்டோம்னா அப்படின்னு ஆரம்பிங்கள. அடி அடி வாயில் அடி, வாயில் அடிச்சா உடனே நீங்க மௌத்தா போகாம உலகத்துல இருந்து போறீங்களா? நீ அடிச்சாலும் சரி, அடிக்காட்டியும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, எப்படியும் மௌத்து வரப்போகுது. அப்ப வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அதுக்கு ஆயத்தம் செய்ய வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு அதை சொல்லவே, அந்த வார்த்தையை பயன்படுத்தவே நாம தயங்குகிறோம் என்றால் அப்ப அதுக்கு நம்ம இடத்துல என்ன ஏற்பாடு இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல பேசுவாங்க சாதாரண, நான் மௌத்தா போயிட்டா நான் என்ன, நீங்க என்ன செய்யணும்? நீங்க மௌத்தா போயிட்டா என்ன, நான் என்ன பண்ணணும்? வீட்டுல ரசூலுல்லாஹ் சர்வ சாதாரணமா பேசுகிற பேச்சுக்கல்ல, நான் வெளியூர் போயிட்டா என்ன செய்யணும், நான் அதை முடிச்சுட்டா என்ன பண்ணணும், இதை பண்ணிட்டேன், இப்ப என்னெல்லாம் பேசுறோம். அது மாதிரி நான் மௌத்தா போயிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு பேசணுமா இல்லையா? அந்த மௌத்திலேயும் கூட நாம மிகச்சிறந்த மௌத்தை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்திலே மரணத்தை தான் கேட்கணும். அதுக்கு ஈக்குவலான பாக்கியம் ஒண்ணுமே இல்லை. டைரக்ட் சொர்க்கம்ல நேரடியா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எடுக்கிறான். கேள்வி கணக்கே இல்லையே, கபருடைய கேள்வி கணக்கே இல்லையே. மர்ரப்புக்க ஒமா தீனுக்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கரணைக்கு வந்து கேட்கிற அந்த கேள்வியே இல்லையே. நேரடியா சொர்க்கத்துக்கு வா, அப்படியே அந்த இன்பங்கள்ல சுற்றி திரி. கேட்கணும் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் ஷஹீதுட, அல்லாஹ் உன்னுடைய பாதையில நான் கொல்லப்படுகிற வாய்ப்பை எனக்கு தான். அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுதல்னு சொன்னா ஒரு தடவை நபிகளார் இன்னும் தெளிவா சொல்றாங்க, ஷஹீதுடைய பாக்கியத்தை கேட்கணும் தான், ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிரும்னு சொல்லிட முடியாது. எனவே தன் தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, மா தஅதுன ஷஹீத ஃபீக்கும், உங்கள நீங்க ஷஹீதுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் துறக்கிற தியாகிகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, மன் குத்தில ஃபீ ஸபீலில்லாஹி ஃபஹுவ ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போய் யாரு கொல்லப்பட்டாரோ அவர்தானே ஷஹீத். நபிகளார் சொல்றாங்க, இன்ன ஷுஹதா உம்மத்தி இதல்ல கலீல், நீங்க சொல்ற மாதிரி ஷஹீது, நீங்க சொல்றது மட்டும்தான் ஷஹீத் என்று சொன்னார். என்னுடைய சமுதாயத்துல ஷஹீதுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும்பா. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஷஹீது இருக்கிறாங்க. ஷஹீதுடைய அந்தஸ்துல அல்லாஹ்விடத்துல பார்க்கப்படுகிறவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர் ஷஹீது தெரியுது, ஆனா கொல்லப்படாதவரும் ஷஹீதுங்கிறீங்களே, அவங்க யாரு? பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். நபிகளார் விளக்குறாங்க, மன் குத்தில ஃபீ ஸபீலில்லாஹி ஃபஹுவ ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவரும் ஷஹீத். வமன் மாத்த ஃபீ ஸபீலில்லாஹி ஃபஹுவ ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தவரும் ஷஹீத். கொல்லப்பட்டவர் ஓகே, மரணித்தவர் அல்லாஹ்வுடைய பாதையில பயணம் செய்து கொண்டிருக்கிறார், அந்த பயணத்திலே இறந்து விட்டார். அவர் சண்டை போடல, யாரையும் குத்தல, யாரும் வந்து இவரை கொல்லல, சண்டையில கொல்லப்பட்டவர் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பயண பாதையின் வெளியிலே இயற்கை மரணம் வந்து அடைந்து விட்டது. மன் மாத்த ஃபீ ஸபீலில்லாஹி ஃபஹுவ ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் மரணிக்கிறாரோ அவரும் ஷஹீத். வமன் மாத்த ஃபி தாஊனி ஃபஹுவ ஷஹீத், யார் கொள்ளை நோயிலே மரணத்தை தழுவுகிறாரோ அவரும் ஷஹீத். ஊர்ல திடீர்னு ஒரு பெரிய நோய் வருது, காலரா வருது, வேற ஏதோ புதிய புதிய பேர்கள்ல கொரோனா மாதிரி பெரிய புதிய கொள்ளை நோய்கள் வருகிறது.
அந்த கொள்ளை நோயிலே ஒருவர் மரணமடைகிறாரா, அவரும் ஷஹீத். ஒமன் மாத்த ஃபில் பத்தனி ஃபஹுவ ஷஹீத். யார் வயிற்றிலே ஏற்பட்ட நோய்களால் பாதிப்புக்குள்ளாகி, வயிற்று வலியால், வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையினால் அதனால் மரணத்தை தழுவுகிறாரோ அவரும் ஷஹீத். வேற சில அறிவிப்புகள் சொல்றாங்க, வல் கரீகு ஷஹீத், தண்ணீரிலே மூழ்கி மரணிக்கிறாரே அவரும் ஷஹீத். வசாஹிபுல் ஹதமி ஷஹீத், இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கி மரணிக்கிறாரே அவரும் ஷஹீத். மன் குத்தில தூன மாலிகி ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய பொருளை காத்துக்கொள்கிற சண்டையிலே எவர் மரணிக்கிறாரோ அவரும் ஷஹீத். வமன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத், யார் தன்னுடைய குடும்பத்தாரை பாதுகாக்கிற சண்டையிலே கொல்லப்படுகிறாரோ அவரும் ஷஹீத். ஷஹீது நிறைய இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போவேனா போக மாட்டேன்னு தெரியாது. ஆனா யா அல்லாஹ், எப்படி இருந்தாலும் நான் ஷஹீதா மரணம் அடையணும். அல்லாஹ்ட்ட கேளுங்க, மனசால அதை நம்புங்க, அதுல அது உள்ளத்துக்குள்ள ஆசை வைங்க. இன்னும் அழகா நபிகளார் சொல்றாங்க, ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட இந்த பட்டியல்ல உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்குவோம், உங்களுடைய மரணம் இடிபாடுகளுக்கு இடையிலே நிகழவில்லை, உங்களுடைய மரணம் நீரில் மூழ்கி நிகழவில்லை, உங்களுடைய மரணம் உங்கள் பொருளை பாதுகாக்கிற சண்டையிலே நிகழவில்லை, உங்களுடைய மரணம் உங்கள் குடும்பத்தாரை காக்கிற சண்டையிலே நிகழவில்லை, உங்களுடைய மரணம் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணிக்கின்ற பொழுது நிகழவில்லை, உங்களுடைய மரணம் வயிற்று வலியினால் ஏற்பட்ட நோயிலே ஏற்படவில்லை, உங்களுடைய மரணம் கொள்ளை நோய்களிலே ஏற்படவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டும் உங்களுக்கு மரணம் நேரவில்லை. இப்படி ஷஹீதுகளுக்கு சொல்லப்பட்ட பட்டியலில் உங்களுடைய மரணம் இல்லை. ஆனாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள், ஆசை வைத்துக் கொண்டே இருந்தீர்கள், யா அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை தா, ஷஹீதுடைய பாக்கியத்தை தா அப்படின்னு நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா நபிகளார் சொல்கிறார்கள், மன் ஸஅலல்லாஹ ஷஹாதத பிஸ்ஸித்கின், யார் அல்லாஹ்விடத்திலே ஷஹாதத்தை ஷஹீதை உண்மையாகவே கேட்கிறாரோ, யார் கேட்கிறாரோன்னு சொல்லல, பிஸ்ஸித்கின் உண்மையாகவே கேட்கிறாரோ, பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதா வயிம்மாத்த அலா ஃபிராஷிஹி, அவருக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்குவார், அவர் தன்னுடைய வீட்டின் விருப்பிலே மரணித்தாலும் சரி. ரொம்ப சாதாரணமா நைட்டு தூங்கும் போதே உயிர் போயிடுச்சு, ஒரு நோய் இல்லை, நொடி இல்லை, சண்டை இல்லை, ஷஹீதுடைய பட்டியல எந்த லிஸ்ட்லையும் வரல. ஆனாலும் நபிகளார் சொல்லுகிறார்கள், நீ நிஜமா கேட்டல, யா அல்லாஹ் என்ன ஷஹீதாக்கு ஷஹீதாக்கு ஷஹீதாக்குன்னு கேட்டல, உன் துஆவை அல்லாஹ் கபூல் செய்றான். எப்படி நீ வீட்டில விரிப்பில மரணித்தாலும் அல்லாஹ் உன்னை ஷஹீதுடைய அந்தஸ்திலே உயர்த்துகிறான். நாம் வாழுகிற சூழல்ல எத்தனை பேருக்கு நேரடி ஷஹீதுடைய பாக்கியம்னு தெரியாது, அந்த வாய்ப்பை எத்தனை பேருக்கு கொடுப்பான்னு தெரியாது, கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த சூழல் நம்மளை சுத்தி இல்லை. ஆனாலும் கூட வீட்டிலே விரிப்பிலே மருத்துவமனையிலே மரணிப்பதற்கான வாய்ப்புகளை அன்றாடம் பார்க்கிறோம், சந்திக்கிறோம். அப்படி இறந்தாலும் நான் ஷஹீதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். உயர்வான அந்த சுவர்க்கத்தை மரணித்தவுடனே அடைகின்ற ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வையுங்கள். மனிதர்கள் மரணம் அடைகிறார்கள், மரணம் முடிகிறது, உயிர் கைப்பற்றப்பட்டு மரணித்து கபருக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டு அவர்களுடைய நாட்கள் உலக வாழ்க்கை இறுதி செய்யப்படுகிறது. மரணித்ததற்கு பிறகு அடுத்தது என்ன? மரணத்திற்கு பிறகு மறுமை. மரணமும் மறுமையும் தானே தலைப்பு. மரணத்திற்கு பிறகு மறுமை. இந்த மறுமை என்பது இருக்கிறதே, அது இன்னும் ஆழமானது. ரெண்டு தலைப்புமே ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப நீளமானது. பேசுவதற்கு அவ்வளவு செய்திகளை மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது சிந்திப்பதற்கு. மறுமை வாழ்க்கை மிக மிக முக்கியமான நம்பிக்கை. இஸ்லாமிய நம்பிக்கைகளில் அல்லாஹ்வை நம்புவதற்கு அடுத்தபடியாக இஸ்லாம் வலியுறுத்துகிற இரண்டாவது இடத்திலே வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, அல்லாஹ்வை நம்புகிற நம்பிக்கைக்கு அடுத்தபடி மறுமை நம்பிக்கை. மரணத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் நாம் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்படுவோம் என்கிற மறுமை வாழ்வு குறித்த நம்பிக்கை இஸ்லாத்தின் மிக முக்கிய நம்பிக்கை. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள்.
உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. இந்த நம்பிக்கை இல்லைன்னா ஒருத்தர் முஸ்லீமே இல்லை. நான் அல்லாஹ்வை நம்புறேன், வேதத்தை நம்புறேன், தூதரை நம்புறேன், தூதர் சொன்னபடி வாழ்றேன் என்று எண்ணத்தை சொன்னாலும் சரி, மறுமையின் மீது நம்பிக்கை இல்லையா, மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம்ங்கிற சிந்தனை இல்லையா, நீங்க இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே வரமாட்டீங்க. இஸ்லாத்தினுடைய 2 முக்கியமான தூண்களில் ஒன்று மறுமை நம்பிக்கை. ஏன் அந்த நம்பிக்கையை இஸ்லாம் அவ்வளவு வலியுறுத்துகிறது? இயல்பிலேயே மனிதர்களுடைய இயல்பான தேட்டத்திற்கு பதில் மறுமையில் தான் கிடைக்கும். உலக வாழ்க்கையில நிறைய துன்பங்களை, நிறைய துயரங்களை மனுஷன் பார்க்கிறான், நிறைய அநீதிகளை, நிறைய அக்கிரமங்களை மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த அநீதிகளுக்கு, அக்கிரமங்களுக்கு உலகத்திலே நீதி கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தா 10% கூட நீதி இல்லை, 90% எல்லாம் அநீதியாக நிரம்பி இருக்கிற. சும்மா சாதாரணமா 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினவர் பிடிபட்டார், அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டார் அப்படின்னு பத்திரிகைகள்ல, டிவியில கொட்டை எழுத்துல போடுறான். ஆனா சட்டத்தையே திருத்தி தேர்தல் பத்திரம் அப்படின்னு பல லட்சம் கோடி அபிஷியலா. இதை விட மிஞ்சிய மிக தெளிவான ஊழல் உலகத்தில் நடந்தே இருக்க முடியாது. ஊழல் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்தை சட்டத்தில் தூக்கி வச்சுட்டு இது ஊழல் இல்லை, சட்டப்படி செய்யப்பட்ட காரியம். ஊழலுக்கு பேரை மாத்திட்டா ஊழல் இல்லாம போயிருமா? சாராயத்துக்கு பேரை மாத்திட்டா சாராயம் ஆயிருமா? சாராயம் அப்படிங்கிறத இனிமேல் எல்லாரும் ஸ்டிக்கர்ல தூய பால் அப்படின்னு அடிங்கப்பா. ஃப்ரெஷ்ஷான திராட்சை ரசம் அப்படின்னு உடனே அது திராட்சை ஜூஸ் ஆயிருமா? மதுதானே பேர் மாத்தினால. ஆனா பேரை மாத்தி அபிஷியலா லட்சம் கோடிகளை கொள்ளையடிப்பார்கள். ஆனால் உலகத்திலே அவர்களிடத்திலே அதிகாரம், அவர்களிடத்திலே பதவி, அவர்களிடத்திலே அந்தஸ்து, அவர்களை தண்டிக்க யாரும் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை என்கிற அளவிற்கு மிகப்பெரிய வாழலாக சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். மனிதனுடைய இயல்பான நியாயத்தை விரும்புகிற மனிதனுடைய இயல்பான ஆசை கேள்வி கேட்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதா? இதுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்காதா? 50 ரூபாய் 20 ரூபாய் வாங்கினவெல்லாம் குற்றவாளின்னு சொல்லி தண்டிக்கப்படுற இடத்துல 5000 கோடி 10,000 கோடி 1 லட்சம் கோடி மக்களுடைய பொது பணத்தை சூறையாடுறான, கொள்ளையடிக்கிறான. நீதி என்ன? உலகத்தில் நீதி இல்லை, நீதி கிடைக்காது. இந்த மாதிரி லட்சம் செய்திகள் இருக்கிறது. நல்லவனா ஒருத்தன் வாழ நினைக்கிறான், பொய் பேச மாட்டேன், நேர்மையா இருப்பேன், ஊழல் செய்ய மாட்டேன், அடுத்தவன் நேர் எடுத்து பார்க்க மாட்டேன், ஒழுக்கமா வாழ்வேன், அடுத்தவன் ஆசைப்பட மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், பொய் பேச மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். ஆனா அவன் வாழ்றதே உலகத்துல பெரிய கஷ்டம். நான் பொய் பேச மாட்டேன்னா என் பக்கத்தில் உள்ளவனுக்குலாம் எரியுது. நீ இப்படி இருந்தனா எங்களே இப்படி இருக்கு சொல்லுவாங்கப்பா, மாறிக்க, இல்லாட்டி எங்க ஆபீஸை விட்டு வேலையை விட்டு போயிருக்கலாம். நம்ம இப்படி இருந்தோம்னா சரி அவர் அப்படி இருக்காருப்பா, நான் இப்படி இருக்கேன்ப்பா, அப்படி கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான் உலகம். நீ அப்படி இருந்தா எங்களுக்கு பிரச்சனை, இருந்தா எங்களை மாதிரி இரு, இல்லாட்டி இருக்கவே இருக்காரு. நிர்மாணமான ஊர்ல கோவணம் கட்டிக்கிட்டு போனானா அவனுடைய நிலைமையை சொல்லுவான். அதே மாதிரி தான் ஊரெல்லாம் நிர்வாணம், அதே மாதிரி அவுத்து போட்டு நில்லு, ஹாப்பியா ஜாலியா எல்லாம் ஊரோட ஒத்து போயிடலாம். ஒக்க சிரிச்சா வெக்கம் இல்லை, எல்லாரும் அவுத்து போட்டா கரைச்சலே இல்லை. அப்ப இந்த மாதிரி நீதியா நேர்மையா வாழ்வது என்பது இந்த உலகத்திலே பெரும் சிரமமாக. ஒரு தொழில் பண்றாரு, அந்த தொழிலுக்கு போய் சாமான் வாங்க போற வாங்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கமிஷன் கொடுக்க ஆளை கூட்டிட்டு நிப்பாடுறான், கஸ்டமர் கூட்டிட்டு நிப்பார், எல்லாம் போட்டாச்சு. 10,000 ரூபாய் பில்லு, 10,000 ரூபாய் பில்லு. கடையில ஓனருக்கு நல்லா தெரியுது 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்காரு. ஆனா பில்லு எவ்வளவு போட வேண்டியது இருக்கு? 11,000. எதுக்குப்பா? இந்த 1000 ரூபாய் கூட்டிட்டு வந்து கமிஷன் கொடுக்கணுமே. இது அநியாயம் இல்லையா? அவன் தலையில இப்படி ஒரு சுமையை சுமத்தலாமா? சரி 10,000 ரூபாய்க்கு பில்லை போட்டுட்டு உனக்கு கிடைச்ச லாபத்துல ஒரு 500 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தா அதை கூட மனசு ஜீரணித்துக் கொள்ளும். ஆனா 10,000 ரூபாய்க்கு பில்லு அவன் தலையில வச்சாச்சு, இன்னொரு 1000 ரூபாய் அவனுக்கு கமிஷன், அதையும் அவன் தலையில இருந்து வாங்கி கொடுக்குறியே. இது அநியாயம் இல்லையா? அநியாயம் தான். இந்த வேலையை பார்க்கலாட்டி பக்கத்து கடைக்கு போயிருவானே, நம்ம கடைக்கு ஆள் வராத, நான் இவ்வளவு முதலீடு பண்ணியிருக்கேனே,
இவ்வளவு பெரிய அளவுல உட்கார்ந்து வியாபாரம் பார்க்கணும்னா வேற வழி இல்லையே என்றெல்லாம் நீதியாக நேர்மையாக வாழ்வது பெரும் சிரமமாக, அநீதியும் அக்கிரமும் தலைவிரித்தாடுவது ரொம்ப எளிதாக, அந்த நீதி எங்கு பார்த்தாலும் நீதியே இல்லை, நேர்மையே இல்லை, நியாயமே இல்லை, இதெல்லாம் எங்கதான் தீர்வு கிடைக்குமோ என்று நம்முடைய உள்ளம் இயங்குகிறது. அந்த ஏக்கத்திற்கு பதில் சொல்லுகிற ஒரே மார்க்கம், ஒரே சிந்தனை மறுமை சிந்தனை மட்டும்தான். நீ நினைச்சுக்கிட்ட மாதிரி நீதியே இல்லாம போயிடாதுப்பா. ஏமாத்தனான், கொள்ளையடிச்சான், ஃப்ராட் பண்ணனான், கொலை பண்ணனான், அப்படியே அவன் சுகமா வாழ்ந்துட்டான்னு நினைக்காத. வாழுகிற காலம் வரைக்கும் சுகமாக வாழலாம். ஆனால் வாழ்ந்து முடிந்த பிறகு மறுமையிலே வந்து நிற்கிற பொழுது நீதியாக தீர்ப்பளிக்கிற நீதிமான்களுக்கெல்லாம் பெரும் நீதிமான் ஹக்கமுல் ஹாக்கிமீன் இவனுடைய வழக்கை விசாரணைக்கு எடுப்பான். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். RS ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கன் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு RS ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14/77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. ஊர்ல இருக்கிற கோர்ட் இல்ல, ஊர்ல இருக்கிற ஹை கோர்ட் இல்ல, ஊர்ல இருக்கிற சுப்ரீம் கோர்ட் இல்ல, சாதாரண மனுஷன் எடுக்கிற வழக்கு இல்ல. அனைத்து செய்திகளையும் துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ் அந்த வழக்கை எடுப்பான், அவனே விசாரிப்பான். 100% நேர்மையும் நீதியோடும் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். லா தஸ்லிமூன வலா துஸ்லமூன். இறைவனின் புறத்திலிருந்து யாரும் அநீதி இழைக்கவும் மாட்டார்கள், இழைக்கப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுவான், கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. எல்லா ரெக்கார்டையும் தூக்கி போட்டு நீனே சொல்லு, நான் என்ன தீர்ப்பு சொல்ல, நீ சொல்லு, என்ன செஞ்சிருக்கேன்ற ரெக்கார்டை புடி கையில. இப்ப நீ சொல்லு, உங்களை எங்க வைக்கிறது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உட்கார வைக்கிறதா அல்லது சக்கருங்கிற நரகத்துல அடியில போட்டு சாகடிக்கிறதா? நீ சொல்லுப்பா. வேற வழியே இல்ல, நரகத்துக்கு தான் நான் போய் ஆகணும் என்று அவனே ஒத்துக்கொள்ளுகிற அளவிற்கு இறைவனுடைய நீதி இருக்கும். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியாக இறைவன் வருவான். வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, வானவர்கள் அணிவகுக்க உமது இறைவன் தீர்ப்பளிக்கிற அந்த நியாய தீர்ப்பு நாளில் வருவான். உலகத்திலே நடந்த அத்தனை அநீதிகளுக்கும், அத்தனை அக்கிரமங்களுக்கும், அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் அணு அணுவாக விசாரித்து அதற்கு உரிய தண்டனையை, உரிய நியாயத்தை. உலகத்தில் சில நேரங்களில் நீதி வழங்கினால் கூட உரிய நீதி வழங்கிவிட முடியாது. 10,000 கோடி கொள்ளையடிச்சான், காலி பண்ணிட்டான். 10,000 ரூபாய் கொள்ளையடிச்சான், காலி பண்ணிட்டான். 2 பேருக்கு என்ன தண்டனை? ஒரே தண்டனை தான். அதிகபட்சமா உசுர் எடுக்கிற தண்டனையே கொடுத்தாலும் 2 பேரையும் சாவடிச்சாலும் தூக்கில போட்டா கூட 2 பேருக்கும் தண்டனை சமந்தான். அவன் 10,000 கொள்ளையடிச்சான, இவன் வெறும் கம்மியான கொள்ளையடிச்சான். வேற வழியே இல்லை, உலகத்தில் இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனா மறுமையில லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி தெரியுமா? ஒவ்வொரு குற்றத்திற்கும் தகுந்தாற் போல திரும்ப 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 தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அங்கே அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். உலகத்துல செத்துருவான், தண்டனை அனுபவிக்க முடியாது. ஒரு தண்டனையில ஆளு காலி. அப்ப மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வை மனித உள்ளங்கள் தேடுகிறது. அப்படி ஒரு நீதி இருந்தால், அப்படி ஒரு நேர்மை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் ஆசைப்படுகிறோமே. அந்த ஆசைக்கு தீர்ப்பு வழங்குகிற வகையிலே, நியாயம் வழங்குகிற வகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே மரணத்திற்கு பிறகான வாழ்வை தயாரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மரண வாழ்க்கை, மறுமைக்கு பிறகான மறுமை வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை இன்னும் அழுத்தம் தான். அப்படி ஒரு நாள் இறைவன் முன்னால் நிறுத்தப்பட இருக்கிறோம் என்கிற அச்சமும் பயமும் இந்த உலகத்தை நேர்வழிப்படுத்தும். இந்த உலகத்தில் வாழுகிற மனுஷன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரிதான், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைச்சா அவனுடைய நேர்மைக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. ரொம்ப நல்லவர், ரொம்ப யோக்கியம், ஏமாத்த மாட்டார், ஃப்ராட் பண்ண மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார், தப்பு செய்ய மாட்டார், சட்டம் தான், நீதி தான், நேர்மை தான் அப்படின்னு நிற்கிற ஆளா இருந்தாலும் சரிதான், மரணத்துக்கு பிறகு இறைவனின் முன்னால் நிறுத்தப்படுவோம்ங்கிற நம்பிக்கை இல்லாட்டி அவருடைய நேர்மைக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த நேர்மைக்கு ஒரு விலை இருக்கு. அந்த விலையை கொடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான், முடிச்சு. ஏன்ட்டே லஞ்சம் கொடுக்கிறியா அப்படிமா சில பேர், சில அதிகாரிகள் ஏன்ட்டே வா
எப்போ சொல்லுவார்? 500 ரூபா தாள் நீட்டும் போது சொல்லுவார். அது ஒரு 10 மடங்கு பெருக்கி 5000 ரூபாய் கொடுத்து பாருங்க, என்ன பாய் அப்படி. அதை இன்னொரு 10 மடங்கு பெருக்கி 50,000 கொடுத்து பாருங்க, இப்படிலாம் இதெல்லாம் ஒரு 5 லட்சமா, ஒரு 5 கோடி பெரிய சூட்கேஸை தூக்கி முன்னாடி வச்சாச்சு. விடுப்பா, நீதியாவது நேர்மையாவது பார்த்துக்கலாம், நீ கிளம்புன்றுவார். அவருக்கு உரிய விலை கொடுக்கப்பட்டால் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன் என்னத்தை நேர்மையா இருந்து என்னத்தை கிழிக்க போதுங்க? ஊர் உலகத்தில் எல்லாம் எப்படி இருக்கான், நம்ம மட்டும் இப்படி இருக்கணும் கட்டாயம் என்ன வந்திருக்கு? நான் இப்படி நேர்மையா இருந்து ஒழுக்கமா இருந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க திட்டு வாங்கி எவனுக்கு என்ன பாராட்டவா செய்யறாங்க, எல்லாரும் திட்டத்தான் செய்யறாங்க. எல்லாத்தையும் திட்டு வாங்கி நேர்மையா இருக்கிறத விட 5 கோடி பணத்தை வாங்கணுமா, லைஃப்ல செட்டில் ஆகணுமா, முடிஞ்சு. ஏதோ ஒரு விலை, அது பணமாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு பணமாக இருக்கலாம், சில பேருக்கு மதுவாக இருக்கலாம், சில பேருக்கு பெண்களாக இருக்கலாம், சில பேருக்கு உயிர் பயமாக இருக்கலாம். கொன்னு விடுவேன், அவ்வளவுதான், கையெழுத்து விடுவேன். பிள்ளைய தூக்கி வச்சு, பிள்ளைய தூக்கிட்டுமா, பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா, கையெழுத்து போடுறியா? தயவு செஞ்சு விட்டுருங்க, போட்டுருங்க. ஒரு எல்லை ஒரு விலை இருக்குது. ஆனா மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத ஆழமா உறுதியா நம்புறவனுக்கு விலையே கிடையாது. மரணம் தான் விலை, விலையே கிடையாது. நான் 1 ரூபா வாங்கினாலும், 1 லட்சம் வாங்கினாலும், 1 கோடி வாங்கினாலும் எல்லாத்துக்கும் அவன்கிட்ட நான் கணக்கு கொடுத்தாகணும்பா. அதனால நான் இதுல இம்மி அளவு கூட பிசக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் நேர்மையை கடைசி வரை கடைபிடிக்கணும்னா அவனுக்கு கடவுளுக்கு முன்னாடி நிக்க போறோங்கிற அச்சம் இருக்கணும். நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். அந்த அச்சம் வாழ்க்கையை புரட்டும். நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோமே, இந்த இஸ்லாம் அவர்களிடத்திலே வருவதற்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையும் அதற்கு பின்னால் வாழ்ந்த வாழ்க்கையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம். நேர்மைனா என்னன்னு தெரியாது, நீதினா என்னன்னு தெரியாது, அறிவுனா என்னன்னு தெரியாது, மனிதாபிமானம் என்னன்னு தெரியாது, ஒழுக்கம் என்னன்னு தெரியாது, சட்டம் என்னன்னு தெரியாது. அவன் வச்சதுதான் சட்டம், பேசுனதுதான் சட்டம், அடிச்சதுதான் கொல்ல. அப்படி வாழ்ந்த மனிதர்கள் உலகத்திற்கே சட்டம் இயற்றுவதற்கு முன்மாதிரியாக உலகம் உள்ளளவும் பேசப்படுகிற பெருந்தலைவர்களாக நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் மாறி போனார்களே, அவர்களை மாற்றியது எது? கடவுளுக்கு முன்னாடி ஒரு நாள் போய் நிப்பாட்டுவான். செத்ததோட வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைக்காத, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கொண்டு போய் உன்னை நிப்பாட்டுவோம், பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற அந்த அச்சம் தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படி தலையில புரட்டி போட்டுச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கை மாறணும், இந்த உலகத்துல வாழுகிற மனிதர்களுடைய வாழ்க்கை மாறணும், நேர்மையாக, நீதியாக, சமாதானமாக இந்த உலகம் மாறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அடிப்படை தேவைகளில் ஒன்று மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை. அதனாலதான் இஸ்லாம் இந்த நம்பிக்கை அவ்வளவு வலியுறுத்து. எதை பேசினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பூரா எடுத்து பாருங்க, குர்ஆனை பூரா எடுத்து பாருங்க. எதை பேசினாலும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் சேர்த்தே குர்ஆன் பேசுகிறது. மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ ஃபலா யூதி ஜாரஹு, அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரை நோவினை செய்ய வேண்டாம். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவர் பேசினால் உண்மையை பேசட்டும், இல்லை என்றால் அவர் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். யார் அல்லாஹ்வையும் மறுமை, இப்படியே சொல்லுகிற செய்திகள் எல்லாவற்றிலையும் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பினான், அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பினான். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புவதை இஸ்லாம் அந்த அளவிற்கு உயரமான இடத்திலே வைக்கிறது. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கு நம்பு. இஸ்லாம் இவ்வளவு ஆழமாக அதை பேசுகிறது. ஆனால்
இஸ்லாத்தை எதிர்க்கிறவர்கள், மறுக்கிறவர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர்கள் மறுத்தது எது என்று கேட்டால் இஸ்லாத்தின் சட்டங்களை அல்ல, இஸ்லாத்தின் வழிபாடுகளை அல்ல, இஸ்லாத்தின் கோட்பாடுகளை அல்ல, மரணத்திற்கு பிறகு வாழ்வு இருக்கிறது என்கிற இஸ்லாத்தின் போதனையை தான் மறுத்தார்கள். இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுது ரொம்ப. ஆனா இஸ்லாத்தை மறுக்கிறவனும் அதனாலேயே மறுத்தான். எல்லாம் கரெக்டு, சொல்லப்படுற செய்தியெல்லாம் கரெக்டு, எல்லா விஷயங்களும் நேர்மையா இருக்கு, உண்மையா இருக்கு, நடைமுறைக்கு ஒத்து வருது, எல்லாம் கரெக்ட். ஆனா செத்த பிறகு திரும்பவும் ஒரு வாழ்க்கை நம்பவே முடியலையப்பா. குர்ஆன் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு காலத்திலேயும் நபிமார்களை மறுத்தவர்கள் இதை சொல்லித்தான் மறுத்தார்கள். ஐதா மித்னா வகுன்னா துராபன் வஇலாமன் ஐன்னால மபஊஸூன், நாங்கள் இறந்து எலும்புகளாகி மண்ணாகி ஒன்றுமில்லாமல் போனதற்கு பிறகு மீண்டும் நாங்கள் எழுப்பப்படுவோமா? லக்கது உஹிதுனா நஹ்னு வ ஆபாவுனா ஹாதா மின் கபில் இன் ஹாதா இல்லா அசாத்தீருல் அவ்வலீன். இப்படித்தான் எங்களுக்கும் எங்களின் முன்னோர்களுக்கும் எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் இது வெறும் முன்னோர்களின் கட்டுக்கதையை தவிர வேறில்லை. செத்த பிறகு என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்லைடா, முடிஞ்சு போச்சுடா. மண்ணை தோண்டி பாரு, ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லையே. பிறகு என்ன செத்த பிறகு வாழ்க்கை? செத்த பிறகு வாழ்க்கை. ஐதா குன்னா இலாமன் வ ருஃபாத்தன் ஐன்னால மபஊஸூன ஹல்கன் ஜதீதா, நாங்கள் எலும்புகளாகி உக்கி மக்கி போனதற்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா? ஆச்சரியமாக இருக்கிறதே. அதைத்தான் மறுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் அதற்குத்தான் இதுல என்ன ஆச்சரியப்படுற? மண்ணாயிட்டோம் எழுப்ப முடியாது, எலும்பாயிட்டோம் எழுப்ப முடியாது, உக்கி போயிட்டோம் எழுப்ப முடியாது, மக்கி போயிட்டோம் எழுப்ப முடியாது நினைக்கிறியா? குல் கூனு ஹிஜாரத்தன் அவ் ஹதீதா, அது மாதிரி என்னடா? எது மாதிரி ஆவு? கல்லாக மாறு, இரும்பாக மாறு. அவ் ஹல்கம் மிம்மா யக்புரு ஃபீ சுதூரிக்கும், உன் உள்ளத்திலே நினைக்கிற எதுவாக வேண்டுமானாலும் மாறு, உன்னை நாம் கொண்டு வருவோம். ஃபஸயகூலூன மன் யுஈதுனா, நம்மை யார் கொண்டு வருவார் என்று அவன் கேட்கிறான். நபியே சொல்லுங்கள், குலில்லா ஃபத்தர, உங்களை ஆரம்பத்திலே படைத்தானே அவன் உங்களை திரும்ப கொண்டு வருவான்னு சொல்லுங்க. யாரு கொண்டு வருவா? யாரு கொண்டு வருவா? எப்படி கொண்டு வருவான்னு கேட்கிற? ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒண்ணு ஆரம்பத்தில் படைச்சான அவன் கொண்டு வருவான். ஆரம்பத்தில் படைக்கிறது கஷ்டமா, இப்ப படைக்கிறது கஷ்டமா? ஒரு பொருளை புதுசா செய்யறது சிரமம், செஞ்சதை திரும்ப செய்யறது ஈஸி. அல்லாஹ் அந்த லாஜிக்கை சொல்றான். இந்த மனிதனின் மீது அவன் இன்ன பொருள் என்றே சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடிய காலம் சென்றிருக்கிறது, அதை அவன் அறியவில்லையா? ஒண்ணுமே இல்லாம இருந்தியடா. 50 வயசுல உள்ளவர் 52 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தார்? சொல்லுங்க பாப்போம். வயசு 50, 52 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்த? என்ன பொருளா இருந்த? என்ன வடிவத்தில் இருந்த? யார்கிட்டயாவது பதில் இருக்கா? அதுதான் அல்லாஹ் கேட்கிறான். ஒண்ணுமே இல்லைல்ல, இன்ன பொருளே சொல்ல முடியாதுல்ல, இன்ன பொருள் என்றே சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடிய காலம். அது எவ்வளவு காலம்? காலத்தையே சொல்ல முடியாது. 50 வருஷமா, 100 வருஷமா, 1000 வருஷமா, லட்சம் வருஷமா, உலகம் தோன்றிய காலம் இன்னவே சொல்ல முடியாது. அப்படி இருந்த இல்லாமையில் இருந்த உன்னை உருவமாக்கி வடிவம் கொடுத்து மனிதனாக படைத்த இறைவனுக்கு மீண்டும் நீ இறந்ததற்கு பிறகு மீண்டும் உன்னை படைப்பது சிரமமா? அதோட பாட்டில் இன்னும் கேள்வி கேட்கிறான். சரி, ஒன்ன படைக்கிறது என்னமோ பெரிய கஷ்டம் மாதிரி, எப்படி படைப்பான் அப்படின்னு கேள்வி கேட்கிறிய. அவைஸ் அல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த பிகாதிரின் அலா அன் யகுலுக மிஸ்லஹும் பலா வஹுவல் ஹல்லாகுல் அலீம். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் உங்களை போன்றவர்களை படைப்பதற்கு சக்தியற்றவன் என்று எண்ணுகிறாயா? அதையே படைச்சிருக்கா. 500 கிலோ தூக்குற ஜாம்பவான்ட்ட நீ 50 கிலோ அரிசி முடிய தூக்கிருவியா அப்படின்னு கேட்டான். அவன் அசால்ட்டா 500 கிலோ தூக்குறான், அவன்கிட்ட போய் 50 கிலோ சீனி முடிய தூக்குவியா? புறகேட்ல போட்டுருவான் பொடனில. அதே மாதிரி எல்லாம் கேட்கிறான், நான் என்னத்தை அன்தும் அஷத்து ஹல்கன் அமி சமா, படைப்பில கடினமானவர்கள் நீங்களா அல்லது இந்த வானமா? எல்லாம் கேட்கிறான். படைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிறல்ல. அன்தும் அஷத்து ஹல்கன் அமி சமா, படைப்பில ரொம்ப கஷ்டம், நீயா அந்த வானமா? படாகா, அந்த வானத்தையே அல்லாஹ் விரிச்சு வச்சிருக்கிறான். ரஃபஹ சம்கஹா ஃபஸவ்வாஹா, அதை விரித்தான், அதை சீரமைத்தான். வஅக்தஷ லைலஹா வஅக்ரஜ லுஹாஹா, அதனுடைய இரவை மூடினான், பகலை வெளிப்படுத்தினான். வல்லர்த பஅத தாலிக தஹாஹா, இந்த பூமியை மனிதன் பயன்படுத்துவதற்கு ஏற்ப விரித்தான். அக்ரஜ மின்ஹா மாஹா வ மர்ஆஹா, இந்த பூமியிலே அவனுக்கு தேவைப்படுகிற தண்ணீரை கொடுத்தான், மேய்ச்சல் நிலங்களை உண்டாக்கினான்.
இதையெல்லாம் படைச்சவனுக்கு ஒண்ணு படைக்கிறது பெரிய மேட்டரா? ஏன்டா உன் அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது? நல்லா சிந்திச்சு பார், ஒழுங்கா சிந்திச்சு பார். ஏற்கனவே படைத்தவனுக்கு மீண்டும் படைக்க முடியும். பிரம்மாண்டங்களை படைத்த முடிந்தவனுக்கு அற்பமாகி உன்னை படைக்க முடியும். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு இன்னும் வரலையா? திரும்ப எப்படி வருவோம், எழுப்புவாங்களா, எப்படி எழுப்புவோம் அப்படின்னு இன்னும் டவுட் இருக்குதா? இந்த டவுட்டுக்கு இன்னொரு பதில புடி. வாயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, செத்த பூமி இவர்களுக்கு ஒரு சான்று. செத்த பூமி. செத்த பூமினா என்ன? பசுமையா எதுவுமே இல்லை, புல் பூண்டு இல்லை, மரம் செடி கொடி இல்லை, ஒண்ணுமே இல்லை, காஞ்சு போய் கிடக்குது. சம்மர்ல அப்படியே வறண்டு கிடக்கிறது. வறண்டு கிடக்கிற அந்த பூமியிலே வானத்திலிருந்து மழை பொழிகிறது. மழை பொழிந்த சில நாட்களுக்குள்ளாக அந்த வறண்ட பூமி பச்சை பசுமையாக தளிர்விட்டு அப்படியே புல் பூண்டுகளை முளைக்க செய்கிறது. எங்கிருந்து வந்தது? அங்க ஒண்ணுமே இல்லைல்ல, காஞ்சு போச்சுல, கட்டாந்தரை ஆயிடுச்சுல. நீ கிரிக்கெட்ல ஆடுற கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சுல, அந்த இடத்துல இப்போ ஒரு புல்லு வந்துச்சே, செடி வந்துச்சே, கொடி வந்துச்சே, மரம் வந்துச்சே. எப்படி வந்துச்சு? இல்லாமல் போனதிலிருந்து மீண்டும் வந்தது. அதுபோல மண்ணுக்குள்ளே வைக்கப்பட்ட நீ இல்லாமல் போய்விட்டதை போல தெரியும், ஆனாலும் உன்னை நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன். கதாலிக்க நுஷூர், இப்படித்தான் நாம் உங்களை எழுப்புவோம். மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்வை நம்பு. கண்டிப்பாக அந்த வாழ்க்கையிலே நீ எழுப்பப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் இப்படி தர்க்க ரீதியாக அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இன்னும் அது குறித்து பல்வேறு செய்திகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹ்